அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய முதல் 10 பற்றி கூறும் பொழுது அவ்வலஹு ரஹ்மத்துன் என்று சொன்னார்கள். ரமதானுடைய முதல் 10 ரஹ்மத்துக்குரியது என்று சொன்னார்கள். இறைவனுடைய ரஹ்மத் எந்நேரமும் எல்லா காலமும் அவனுடைய அடியார்கள் மீது இருந்து கொண்டு இருந்தாலும் ரமதானுடைய முதல் 10 ரஹ்மத்துக்குரியது என்று கூற காரணம், இதர காலங்களில் அல்லாஹுடைய ரஹ்மத்து அந்த ரஹ்மத்துக்கு தகுதி படைத்தவர்களுக்கு மட்டும் கிடைக்கும். ஆனால் ரமதானுடைய மாதத்திலே பெய்யக்கூடிய மழை அதற்கு கீழே உள்ள அனைத்து வஸ்துக்களின் மீதும் பெய்வது போல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தானது ரமதானுடைய மாதத்தில் மழையை போல எல்லா அடியாறுகளின் மீதும் அவனுடைய ரஹ்மத்து பொழிகிறது. அவன் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைக்காக கையேந்தி விட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு அவனுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது, அவனுடைய நாட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது சாதாரண பொருள் அல்ல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே 100 பங்குகள் உள்ளது. அனைத்து உலகத்திற்கும் கிடைக்கக்கூடிய ரஹ்மத்தானது அதிலிருந்து ஒரு பங்கு தான். மீதி 99 ரஹ்மத்தை அவன் தன்னுடைய அடியாறுகளுக்காக மறுமை நாளுக்காக வைத்துள்ளான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்காக நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். நம்முடைய துஆக்களிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்காக அல்லாஹ்விடத்திலே இறைஞ்ச வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு அடியானுக்கு கிடைக்கப் பெறுகின்ற அனைத்து நிஅமத்துகளும் அனைத்து கிருபைகளையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அது உணவில் இருக்கக்கூடிய ஒரு பருக்கையாக இருக்கட்டும், உலகத்தில் ஒரு நொடி வாழ்வதாக இருக்கட்டும், இந்த உலகத்தின் எந்த ஒரு இன்பத்தை அவன் அடைவதாக இருக்கட்டும், அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டே அவனுக்கு கிடைக்கிறது. நாம் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை பெறுவதற்கு இலகுவான வழி என்ன தெரியுமா? அடுத்தவர்கள் மீது நாம் இரக்கம் காட்டுவது, அடுத்தவர்கள் மீது நாம் அருள் புரிவது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம். யார் அடுத்தவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் அவன் மீதும் இரக்கம் காட்ட மாட்டான் என்று. அர்-ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான் யர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. அடுத்தவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கே ரஹ்மானுடைய இரக்கம் எனும் அருள் கிடைக்கிறது. மண்ணில் இருப்பவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், விண்ணில் இருக்கக்கூடியவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த 10 நாட்களிலே அடுத்தவர்கள் மீது, அது குடும்பமாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், நீங்கள் அதிகம் இரக்கம் காட்டுங்கள். வல்ல ரஹ்மானுடைய இரக்கத்தை பெறக்கூடிய எளிமையான வழிமுறைகளில் இதுவும் ஒன்று. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு அவனுடைய அருள் எனும் ரஹ்மத்தை ரமதானுடைய முதல் 10 தந்து காலமெல்லாம் அவனுடைய ரஹ்மத்திலே நம்மை வாழச் செய்வானாக.